இந்த போஸ பத்தி எங்களுக்காக ப்ளீஸ் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து கிரிக்கெட் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்லலாம் இருந்தேன். ஸோ ஒரு டைமில் வந்து ஒரே ப்ரொஃபஷன் வந்து விஜய் டிஃபெண்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் விஜய் மன்றம், ஸோ அதிலலாம் இருந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால தான் இந்த டாட்டூவெல்லாம். ஸோ அதை அவர் பார்த்து என்னை கூப்பிட்டு ஸோ ஹி விஷ் மீ. ஸோ அப்படி தான் மீட் பண்ணோம். அண்ட் இந்த போஸ் யார் ஐடியா? நீங்களா? தளபதி. சூப்பர், நைஸ். கையால யாருக்கு வேணுமா போட்டுருங்க சார். ஹரி சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க. வருண் என் பக்கத்தில் தான் வந்து உட்கார்ந்தார். ஆக்சுவலாக அவர் இப்போ கொஞ்ச நேரம் கிரிக்கெட்டை பற்றி பேசிட்டு இருந்தார். கார்த்திக் வந்து நிறையா கேட்டுட்டு இருந்தார். வந்து ஒரு ஒயிட் பால் ரெட் பாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, த வே இஸ் எக்ஸ்பிளைன்ட் வை இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். ஒயிட் பாலில் நம்ம ஸ்பின் போடும்போது, தமிழ்நாட்டில் போடும்போது இந்த கிராஸ் வைஸ் போடணும், இன்டர்நேஷ்னலாக போகும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போடணும். அதுவும் ரெட் பாலில் போடும்போது கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இடையில கேட்டார் ஏன் வந்து ஸ்டில் ப்ரெசண்டாக இன்னும் அந்த இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது he just maintain that consistency, how he just bowl, how they spin the ballங்கிறத the way he just played is awesome. Way to go.